அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாநில அரசு மற்றும் மத்திய அரசு இணைந்து வழங்கும் பிஎம்ஜேஏஒய்ன்னு சொல்கிற பிரதான் மந்திரி மக்கள் ஆரோக்கிய திட்டம் மற்றும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டையை ஆன்லைனில் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கான மருத்துவ காப்பீட்டு தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வரையும் இந்தியாவில் இருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் இலவசமாக சிகிச்சை மேற்கொண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பயனுள்ள இந்த கார்டை நம்ம ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுபோல் நீங்கள் ஆல்ரெடி இந்த கார்டு டவுன்லோட் பண்ணி அது மிஸ் ஆகிடுச்சினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது டவுன்லோட் பண்ணுறது உங்களுடைய ஆதார் கார்டு அப்படி இல்லைனாக்கா உங்களுடைய ரேஷன் கார்டு இருந்தால் போதும், நம்ம இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் அது போல் தொடர்ந்து நிறைய பயனுள்ள வீடியோவில் போட்டுட்டு வந்திருக்கோம். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு பிஎம்ஜேஏஒய் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா பிஎம்ஜேஏஒய் பெனிஃபிஷரி போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு தேட காமிக்கும். காமிக்க பாருங்க. இந்த பிஎம்ஜேஏஒய் பெனிஃபிஷரி போர்ட்டல் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்கா அடுத்தது இந்த பிஎம்ஜேஏஒய்யோடைய அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போகும். இதில் வந்து ஆர்யூஏ பெனிஃபிஷரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் பயனாளியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரணும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னாக்கா அதில் லாகின் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிட்டு பாருங்க. அது கீழே மொபைல் நம்பர்னு சொல்லிட்டு இருக்கிற காலத்தில் உங்களுடைய நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பரை அங்கே டைப் பண்ணிக்கங்க. அதை டைப் பண்ணிவிட்டு ரைட் சைடில் வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு 2 நிமிஷம் லோட் ஆகிட்டு உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ இந்த ஓடிபியை உங்களுக்கு சென்ட் ஆன உடனே என்ன பண்ணுறீங்க, அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு மொபைல் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு 2வதாக காமிக்கும். டைப் ஹேர்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் அந்த நம்பரை காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அதில் இந்த ஓடிபியை வந்து டைப் பண்ணிக்கங்க. அதை டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்ததாக அது கீழே வந்து கேப்சா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். என்டர் த டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க பாருங்க. அது பக்கத்தில் அப்படியே ரைட் சைடில் என்ன நம்பர்ஸ் இருக்கோ அது கேப்சர் லெட்டரில் இருந்தால் கேப்சர் லெட்டர்லையும் ஸ்மால் லெட்டரில் இருந்தால் ஸ்மால் லெட்டர்லையும் போட்டுக்கணும். இப்போ இதில் இருக்கிற நம்பரை நான் அதில் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அதுமாரி இதுக்கான ஓடிபி டைம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா ரீசெண்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டைம் காமிக்கும். 142 செகண்டுக்கு லேட் ஆகிடுச்சு உங்கள் மெசேஜ் எந்த நம்பர் கொடுத்தீங்க தெரில அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் திரும்ப நீங்கள் அதை ரீசெண்ட் கொடுத்துக்கலாம். அதை கொடுத்ததுக்கப்புறம் இதே கேப்சாவை ஃபில் பண்ணிக்கணும். C38KAM அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது நம்ம போட்ட உடனே இந்த லாகின் பேஜ் ப்ளூ கலரில் காமிக்க பாருங்கள். ஸோ இதை அடுத்ததாக கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி ஒரு 2 செகண்ட் லோட் ஆகும். ஸோ இது லோட் ஆனதுக்கப்புறமா நம்மளுடைய டீட்டெயில், அதாவது நம்மளுடைய ஸ்கீம் என்னது, எந்த ஸ்டேட்டு, சப் ஸ்கீம் என்னது, டிஸ்ட்ரிக் என்னது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம இதுக்கான ஃபுல் இது கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ பிஎம்ஜேஏஒய்ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருக்குது. நம்ம அதை ஒன்றும் செய்யணும். அது பக்கத்தில் என்ன ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கணும். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்கா இதில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ தமிழ்நாடை கிளிக் பண்ணிக்கிட்டு அடுத்தது சப்ஸ்கீம்னு சொல்லிட்டு இருக்கும். அதுவும் வந்து பிஎம்ஜேஏஒய் தான். ஸோ அதையும் நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். அதுக்கு பக்கத்தில் டிஸ்ட்ரிக் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை கொடுத்துங்க. அதுக்கடுத்து சர்ச் பை ஃபேமிலி ஐடி, ரேஷன் கார்டு நம்பரை வச்சு சர்ச் பண்ண போகிறீங்களா இல்லை ஆதார் கார்டை வச்சு சர்ச் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இதில் நம்ம வந்து ஆதார் கார்டு நம்பர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆதார் நம்பர் சூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பரை ஃபில் பண்ணிக்கங்க. அது ஃபில் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் அந்த சர்ச் பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா திரும்ப ஒரு 2 செகண்ட் லோட் ஆகிட்டு இதுக்கான டீட்டெயில்ஸ் காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான டீட்டெயில் தான் ஃபில் பண்ணியிருப்போம். இருந்தாலும் கீழே வந்து நோ பெனிஃபிஷரிஸ் ஃபவுண்ட் இன் கிவ் சர்ச் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. என்னென்னாக்கா நம்ம கொடுத்த தகவல் படி இதில் பெனிஃபிஷரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் நம்பரை போட்டு செக் பண்ணி பாருங்கள். வந்ததுன்னா ஓகே, அப்படி இல்லைனாக்கா நம்ம இன்னொரு வழி ஸ்டெப் வச்சுருக்கோம். அது என்னென்னாக்கா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பிஎம்ஜேஏஒய் ஆப் சொல்லிட்டு நீங்கள் அதில் சர்ச் பண்ணுங்கள். இந்த பிஎம்ஜேஏஒய் ஆப் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. நீங்கள் அதில் சர்ச் பண்ணி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் உங்களுக்கு அந்த ஸ்டெப் நான் முயற்சி பண்ணி பார்த்தேன். இருந்தாலும் உங்களுக்கு வந்து இதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கிடைச்சதுன்னா ஓகே. அப்படி சப்போஸ் காட்டாத பட்சத்தில் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஆயுஷ்மான் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிது பாருங்கள். இதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ஓப்பன் சொல்லிட்டு காமிக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னாக்கா இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் கொடுத்துங்க. ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இப்போ இந்த ஆப்பை வந்து ஓப்பன் ஆன உடனே அதில் நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி பிஎம்ஜேஏஒய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்பிளோட காமிக்கும். ஸோ அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஆம் ஐ எலிஜிபிள்னு சொல்லிட்டு லாகின் காமிக்கும். அந்த லாகினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜில் நீங்கள் வந்து பெனிஃபிஷரியா ஆப்ரேட்டரா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. நம்ம பெனிஃபிஷரின்றதை சூஸ் பண்ணிப்போம். ஆப்ரேட்டர்ன்றது கவர்மெண்ட் சைடில் அவங்க யூஸ் பண்ணுவாங்க லாகின் ஐடி வச்சுக்கிட்டு. இப்போ நம்ம அதில் நம்மளுடைய பெனிஃபிஷரி கொடுத்து நம்ம மொபைல் நம்பரை அதில் சூஸ் பண்ண சொல்லி நம்ம மொபைல் நம்பரை போட்டுட்டு ரைட் சைடில் வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அந்த வெரிஃபையை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா
ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலுக்கு வந்து ஓடிபி ஒன்று சென்ட் ஆகும். நம்ம ஆல்ரெடி பண்ணோம் பார்த்திங்கன்னா, அதே போல் இப்போ இதுலேயும் வந்து அந்த ஓடிபி சென்ட் ஆகும். இப்போ ப்ராசஸிங் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது லோட் ஆகி முடிச்சோடனே நமக்கு இந்த ஓடிபி வந்துருச்சு பாருங்க. அந்த ஓடிபி என்டர் மொபைல் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல அந்த நம்பர் என்ன நம்பர் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கோ அந்த நம்பர் அதில் டைப் பண்ணிக்க. டைப் பண்ணதுக்கப்புறமா அதில் கேப்சா கோடு ரைட் சைடில் கீழே இருக்கும். ஸோ அந்த கேப்சா கோடை அதில் எப்படி ஸ்மால் லெட்டரில் இருந்தால் ஸ்மால் லெட்டர்லையும், கேப்சா லெட்டர் இருந்தால் கேப்சா லெட்டர்லையும் அந்த என்டர் த டெக்ஸ்ட் அபவுன்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல ஃபில் பண்ணிக்கங்க. இந்த கேப்சா கோடை போட்டிங்க அப்படின்னாக்கா அடுத்ததாக லாகின் சொல்லிட்டு கீழே காமிக்கும். ஸோ அந்த லாகினை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ப்ராசஸிங் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 செகண்ட் லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் சர்ச் பார் பெனிஃபிஷரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். இதில் நம்ம என்ன ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இதில் நம்ம PMJAY அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். அதில் PMJAY கொடுத்தோன்னா அடுத்து எந்த ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு காமிக்குது. நம்ம ஆல்ரெடி அதில் கொடுத்த போல தான் என்ன ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்ததான் சப்ஸ்கிரீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதில் நம்ம திரும்பியும் PMJAY அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்கணும். அதில் PMJAYன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்ததான் சர்ச் பை நீங்கள் ஃபேமிலி ஐடி ரேஷன் கார்டை வச்சு சர்ச் பண்ணுறீங்களா இல்லை ஆதார் நம்பரை வச்சு சர்ச் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க. நான் அதில் ஆதார் நம்பரே கொடுத்துக்கிறேன். அதுபோல் இதில் வந்து உங்களுடைய நேம் வச்சு சர்ச் பண்ணுறதுக்கான டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நேம் வச்சு சப்போஸ் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஆதார் நம்பர் கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஆதார் டீட்டெயிலை ஃபில் பண்ணுறதுக்கான இன்னொரு காலம் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த காலத்தில் நம்ம ஆதார் கார்டை ஃபில் பண்ணணும். நம்ம ஆதார் நம்பரை கரெக்டாக அதில் டைப் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ அதுபோல் வந்து நம்மளுடைய ரேஷன் கார்டு நம்பர் கொடுத்தோன்னா அந்த இடத்துல நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அதுபோல் நம்ம பேரை வச்சு தேட போகிறோம். நம்ம பேர் டைப் பண்ணுற போல் காமிக்கும். நம்ம என்ன சூஸ் பண்ணுறோம் அது காமிக்கும். அடுத்ததாக அதில் சர்ச்சுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஒரு 2 செகண்ட் வந்து திரும்ப லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறமா அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய இந்த ரேஷன் கார்டு நம்பர் ரைட் சைடில் காமிக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து உங்களோட ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கீங்க, அதில் எத்தனை பேர் வந்து இந்த PMJAY கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அந்த டீட்டெயில் காமிக்கும். அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதில் அந்த க்ரீன் கலரில் டிக் மார்க்கோட காமிக்குது பாருங்க. அவங்க மட்டும்தான் அந்த கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கு நேராக வந்து டவுன்லோட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த டவுன்லோட் கார்டு அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ரிஜிஸ்டர் ஆதார் நம்பரில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ இதை காமிக்குது பாருங்கள். ஆதார் ஓடிபி அல்லது வந்து ஃபேஸ் ரீடிங் பண்ணுறீங்களா அப்படி இல்லைனாக்கா பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் மூலயமா நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கல. நான் ஆதார் சூஸ் பண்ணிட்டு வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் வெரிஃபை கொடுத்தோடனே இல்லை அக்செப்ட்னு சொல்லிட்டு அலோன்னு சொல்லிட்டு காமிக்கும். அதை அக்செப்ட் கொடுத்தோடனே அளவு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 செகண்டுக்குள்ளே உங்களுடைய அந்த ரிஜிஸ்டர் பண்ண ஆதார் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று சென்ட் ஆகும். அது இப்போ வந்து ப்ராசஸிங் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க பாருங்கள். இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து பெனிஃபிஷரி ஆதார் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அடுத்ததாக பெனிஃபிஷரி மொபைல் ஓடிபின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். இப்போ நீங்கள் அந்த மொபைல் நம்பருக்கு அதாவது நம்ம லாகின் பண்ணும்போது மொபைல் நம்பர் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதனால் அந்த ஓடிபியை போட்டுங்க. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற போல தான் இருக்கும். அதை கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்குங்க. அது போட்டதுக்கப்புறம் ஆதார் ஓடிபி வந்து திரும்ப இப்போ என் மொபைலுக்கு வரும் பாருங்கள் அந்த மெசேஜ் மேலே பாருங்கள் ஆதார் ஓடிபின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கங்க. அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியலனாலும் அந்த நம்பரை என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக அதில் ஃபில் பண்ணிக்கங்க. அதை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ப்ராசஸிங் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 செகண்ட் லோட் ஆகும். ஸோ இது லோட் ஆனோடனே கீழே யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி அத்தன்டிகேஷன் ஃபேமிலி மெம்பர் ப்ராசஸ் கிரியேட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் காமிக்குது பார்த்தீங்களா. அதை வந்து ஒரு 2 செகண்ட் காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அடுத்த பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ இந்த கார்டு வந்து நிறையா யூஸ்ஃபுல்லானது எப்படின்னாக்கா இப்போ நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட இந்தியா ஃபுல்லாக உள்ள அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் 5 லட்சம் வரைக்கும் இலவசமாக மருத்துவம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கார்டு தான். இதில் ப்ராசஸிங் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப லோட் ஆகும். ஸோ இது லோட் ஆனதுக்கப்புறமா டவுன்லோட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் அதில் ஷோ ஆகும். அதில் நீங்கள் யாருக்கு டவுன்லோட் பண்ணணுமோ அவங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த PMJAY கார்டு யாருக்கு டவுன்லோட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு நேராக வந்து நீங்கள் அந்த டவுன் சிம்பிள் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய அந்த கார்டு வந்து PDF இதை காமிக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் 3 ஆப்ஷன் காமிக்கும். அதை பிரிண்ட் பண்ணணுமா இல்லை ஷேர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இல்லை டவுன்லோடுன்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஆயுஷ்மான் கார்டு டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு டிக் மார்க்கோட காமிக்கும். ஸோ இப்போ இந்த கார்டு வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து PDF டவுன்லோட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் PDF ரீடர் அப்படின்னாக்கா WPS ஆஃபீஸ் வச்சு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம இந்த PMJAY கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். மேலும் அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய பயனுள்ள வீடியோக்களை போட்டுட்டு வந்துருப்போம். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.